श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते वगुलभूषणमहागुरवे नमः। श्रीतरङ्गमहनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः। श्री अलर्मेल्मङ्का नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति। சீரொன்று புலு திருவேங்கடமுடையான் பாரன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. கீழ்ஸ்லோகத்திலே தயாசதகத்திலே 61வது ஸ்லோகத்திலே தயையினுடைய பிருகத்துவத்தை காட்டின சுவாமி தேசிகன். எப்படி ஜீவாத்மாவுடைய அவித்தை என்ற அந்த கர்மா அது மொத்தத்தையும் தன்னோட ஒரு துளியான அந்த ஒரு துளியாகிய தயையாலே போக்கடிக்கிறாள். அந்த ஒரு துளி தயை எவ்வளோ பரிமாணம்னா பிரம்மத்தை காட்டிலும் 4 மடங்கு விஸ்தாரமானதுன்னு சொல்லி காட்டி, தயையினுடைய ஒரு திவலைக்கே இப்பேற்பட்டதான பிரபாவம் இருக்கும்போது தயா சாகரம் தயா பிரவாகத்துக்கு எப்பேற்பட்டதான பெருமை இருக்கும் அப்படின்னு சுவாமி தேசிகன் ஒரு ஆச்சரியப்பட்டு ஒரு ஸ்லோகம் பண்ணார். அடுத்தது 62வது ஸ்லோகத்திலே ஒரு அற்புதமான விஷயம் சாதிச்சாருது. இந்த சரணாகதி பண்ணுறதுக்கு லகு உபாயம் பிருகத் உபாயம். அப்படி முடியாதவா ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் பெருமாள் லகுவான தண்டம் சமர்ப்பித்து சிக்ஷிக்கிறான் அப்படின்னு இந்த விஷயத்தை எடுத்து காட்டுறார் சுவாமி தேசிகன். இங்கே விவித்ஸா வேதாளி வேகம பரிசுத்தேபி ஹிருதயே படு பிரத்யாகார பிரபுதி புடபாக பச்சகிதாக நமஸ்துவாம் நாராயண சிகரி கூட்டஸ்த கருணே நிருத்வத்ரோகா நிருபதி சுத நித்யம் ந ஜகதி. என்ன விஷயம் அப்படின்னாக்கா, இந்த லோகத்தில் ஜீவாத்மாக்களுக்கு ஆசைகள் ரொம்ப ஜாஸ்தி. தனக்கு தனதானிய சமுர்த்தி எப்பொழுதும் வேண்டும், ஐஸ்வர்யாதிகள் வேண்டும் என்று ஆசைப்படுறா. இந்த ஆசையானது அதுவே ஒரு ஆசையாகிய பிசாசா மாறுறது. வேதாளி விகம பரிசுத்தேபி அப்படின்னர். தனதானியம் முதல சமுர்த்திகள் வேண்டும், ஆசாபாசங்கள்லாம் தொலைச்சாதான் நமக்கெல்லாம் ஒரு பகவத் விஷயத்திலே ஒரு ஈடுபாடு கிடைக்கும். அதுக்கு நாம் பிரயத்னப்படுறதில்லை. ரொம்ப பரிசிரமப்பட்டு இந்த ஆசாபாசமாகிய பிசாசை நாம் தொலைச்சாக்க அப்போதான் ஹிருதயம் கொஞ்சம் சுத்தப்படுத்திக்க முடியும். எப்படி சுத்தப்படுத்தணும்னா பிரத்யாகாரம் யமனியம் ஆசனங்கள் யோகங்கள் எல்லாம் நம்முடைய ஹிருதயத்தை புடம்போட்டு ஒரு கடினமான வியாபாரம் பண்ணி, ஆனால் அந்த கடின வியாபாரத்தை நம்மளாலே அனுஷ்டானம் பண்ண முடியல. அதனாலே ஜீவாத்மா என்ன பண்ணுறதுன்னாக்கா, இந்த நாராயணகிரியினுடையதான கூடஸ்தனான கருணாமூர்த்தியான ஸ்ரீனிவாசனுடைய திருவடியை அவனுடைய தயையை வணங்கி தன்னுடைய பரத்தை ஒப்படைக்கிறது. அப்படி ஒப்படைச்சவாலும் சில சமயங்களில் தவறுகள் இழைக்கிறா. அப்படி தப்பு பண்ணும்போது இவன் எம்பெருமானுடைய அவனுடைய சந்நிகிதனாக இருக்கான்னு சொல்லிட்டு லகுவான தண்டனை கொடுத்து ஒரு ராஜபுத்திர நியாயத்தாலே அந்த தயையாகிய அந்த கருணாமூர்த்தி ஜீவாத்மாக்களை கைவிடுவதில்லைன்னு
இதுக்கு லகுவான ஒரு அர்த்தம் சாய்கிறார் பெரியவா. விஸ்தாரமான அர்த்தம் நாம் ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப அழகா சாய்ச்சிருக்கா பெரியவா. முன் ஸ்லோகத்திலே அவித்ய நிவர்த்தின்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்திலே ஆசையை பற்றி பேசுகிறார். ஆசையை நாம் மனசில் வளர்த்துக்கும் போது ஒரு பேயை வளர்க்குறதா தான் அர்த்தம். எவ்வளோ வந்தாலும் நமக்கு ஆசையானது தனிவில்லை. ஆசை மேலும் மேலும் வளர்த்து கொண்டு போகிறோம். 100 ரூபாய் வந்ததுன்னா 200 ரூபாய் வராதா, 200 வந்தால் 500 வராதா, 500 1000 ஆகாதா, 1000 லட்சமாகாதான்னு பார்த்துட்டு இருக்கோம். மனசுலே ஒரு உள்ளத்திலே ஒரு திருப்தி ஏற்படுவதில்லை. அதே போல் இந்த ஆசை ஒரு பேயின்னு சொன்னால் பேய்க்கு தீனி போடணும், கொடுக்காட்டாக்கா அது நம்மளே சாப்பிட்டுட்டு போகக்கூடிய ஒரு ஸ்திதி ஏற்பட்டுடும் இல்லையா? அதனால் என்ன பண்ணுன்னா அந்த ஆசையாகிய பேயை கொன்னுடு. எப்படின்னா குலசேகர பெருமான் காட்டினர், பெற்றாலும் ஆதரியன் மன்னரசும் யான் வேண்டேன், என்னை சுத்திருக்கூட ஐஸ்வர்யாதிகள்லாம் எனக்கு வேண்டாம், மெய்யில்லாத வாழ்க்கைன்னு சொல்லி மெய்யல் வாக்கையை மெய்யனக் கொள்ளும் இவ்வையந்தன்னுடன் கூடுவதில்லையான் ஐயனே அரங்கா என்று அழைக்கின்றேன் அப்படின்னு சொல்லி நான் பேயன்னு சொல்லி எனக்கு ஆசைகளை அடக்க கூடியதான ஒரு வஸ்து வேணும்னு கேட்டார். அப்படி இருந்து தபஸ்வ பண்ணாலும் ஊன் வாழ ஒன்னா உயிர் காவலிட்டு உடலில் பெரியா புலனைந்தும் நொந்து தாம் பாட பாட தவம் செய்ய வேண்டான்னு இன்னொரு ஆழ்வார் சொன்னார். அப்படி எல்லாத்தையும் மனசை அடக்கி ஒரு பக்தியோகம் பண்ணி பெருமாள்கிட்ட போய் நாம் சரணம்னு சொல்லும்போது இனி பக்தியோகத்தை அனுஷ்டிக்க முடியாத ஒரு காலஸ்திதி நம்மகிட்ட இருக்கு. ஆசாபாசங்களை தொலைத்து வைராகியத்தை மனசையை நிறுத்தி பக்தியோகத்திற்கு அங்கமாக அஷ்டாங்க யோகம்னு சொல்றா. அது இன்றியமையாததா இருக்கு. பிரத்யாகாரம் என்ற ரீதியிலாய் இந்திரியங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி இந்த இந்திரியங்கள் வெளிச்சத்துக்கு போகாமல் மனசை நிறுத்தி உள்ள இழுத்து அடக்கி பிரத்யாகாரம் பிராணாயாமம் தாரணை தியானம் எப்படி சுவாமி நம்மாழ்வார் நாள்தோறும் ஏக சிந்தையனாய் அப்படின்னு சொன்னார். எப்பயுமே தன்னோட புருஷார்த்தத்தை நோக்கி மட்டுமே மனசை செலுத்தி ஹிருதயத்தை புடம் பண்ணி வச்சுக்கக்கூடியதான ஒரு பெரிய வியாபாரம் பக்தி யோகம்னு சொன்னார். ஏன்னா இது இந்த புலனானது காவல் எல்லாம் இருக்கு. அதான் தொண்டெடுப்புகள் சாச்சர் காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்துன்னர். இந்த வியாபாரத்தை நம்மளால போக முடியாது என்பதை ஸ்ரீ கீதையிலே பகவான் சாதிச்சார். வல்லார் முயல்க வழியிழந்தார் என்னை தொழுக அப்படின்னு சொன்னார். வல்லார் ஆகியவன் யான் கேட்டா யாருவன் பக்தியோகம் பண்ணி என்னை அடையம்னு நினைக்கிறானோ, அவனுடைய சரீரத்திலே சக்தி இருக்கு, என்னாலே பக்தியோகம் பண்ணி எம்பெருமானே உன்னை அடைய முடியும் என்று நினைக்கிறானோ அவன் பக்தியோகம் பண்ணி என்னை அடையட்டும். வலி இழந்தார் அப்படின்னு. அப்படி சக்தி இல்லப்பா என்னால முடியாதுன்னு நினைக்கிறவா எந்தனை தொழுக, அதான் சரணாகதி. அப்படி இந்த பக்தியோகத்திலே யோகிதாம்சம் இல்லாதவா யோகிதாம்சன்றதுக்கு எல்லோரும் இருக்கு. அது பண்ணக்கூடியான சக்தி தேக சக்தி, ஸ்வரூப சக்தி, ஆத்மசக்தி, அப்புறம் அந்த பரிஷ்வங்கம்னு சொன்னாலே நம்மை சுற்றி இருக்கக்கூடியதான் சூழல்லாம் நமக்கு அனுகூலமாக இல்லாதனாலே நம்மளாலே பக்தியோகத்தில் இறங்க முடியல, ரொம்ப கடினமான வியாபாரம்னு சொல்லி அதை கண்டு பயந்து பக்தியோகத்தில் இறங்காமல் சீனிவாசனுடையதான தயையினுடைய காலிலே போய் இவா ஒரு அடைக்கலம் புகுந்த எண்ணெய் அஞ்சல் என்ன வேண்டுமே என்ற ரீதியிலே போய் அந்த தயாதேவி காலில் ஊந்துடுறா. அப்போ அபச்சாரங்கள் சில ஏற்பட்டு போகிறது. அதற்காக அதை நடுங்கி நான் என்ன சுவாமி பண்ணுறதுன்னா, எப்படி ஒரு எம்பெருமான் இந்த லோகத்துக்கு ராஜாவாக இருக்கானோ அவனை போல இந்த ஜீவாத்மாக்கள் அவனுக்கு புத்திரனாயிருக்கு. இது ராஜபுத்திர நியாயம்னு ஒரு நியாயத்தை காட்டுறேன் சுவாமி தேசிகன். இங்க ஒரு ராஜாவுடைய புத்திரன் எப்படி ஒரு தப்பு பண்ணிட்டா அவனுக்கு தண்டனை ரொம்ப கடினமாக இருக்காது, ரொம்ப லகுவாக பண்ணுவானோ, அதை போல இந்த லோகத்தினுடைய ராஜாவானவன் தயாதேவியினுடைய கணவனானவன் ராஜபுத்திர நியாயத்தில் கையில் வச்சுண்டு நம்மளை போல ஜீவாத்மாக்கள் பண்ணுகின்றதான சிறு சிறு தப்புக்களுக்கெல்லாம் அவனே
கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என்ன பண்ணுறான்னா லகுவான சிக்ஷை லகுர் தண்டம் சமர்ப்பிச்சுன்னு சொன்னார். அதாவது வேலிட்டு பாயும் அடுத்து முள்ளிட்டு பாயும் கணக்காலே எம்பெருமான் ஒரு ஸ்வரூப சிக்ஷை கொடுத்து நமக்கெல்லாம் நாம் பண்ண சரணாகதியை பெருமாள் தலை கட்டி மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரானாக இருக்கான். அப்படியே பிரபன்னனுடைய ஸ்திதியானது ராஜபுத்திர நியாயத்தாலே இங்க ஸ்தாபிக்கப்படுகிறது அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த 62வது ஸ்லோகத்தை அற்புதமாக சாய்க்கிறார். அப்படின்னா இந்த வித்வத் வேதாளின்னு சொல்லி ஆசையை சொன்னார். இது ஹிருதயத்தேர்ந்து ஒழிச்சு எம்பெருமான்கிட்ட போகணுன்னா பக்தியோகம் பண்ணணும். பக்தியோகம் ரொம்ப சிரமமாக இருக்குன்னாலே நம்ம சரணாகதி பண்ணுறோம். சரணாகதி பண்ணாலும் சில சமயங்களில் அபராதங்கள் நேர்ந்து போகிறது. அப்படி அபராதங்கள் நேர்ந்தாலும் இந்த தயையினுடைய கருணையானது எப்படி இருக்குன்னா இந்த நாராயணமலை இருக்கக்கூடியதான நாராயணனுக்கான கூட்டஸ்தனான நாராயணன் நமஸ்துவாம் நாராயண சிகரி கூட்டஸ்த கருணேன்னு சாய்ச்சார். அந்த சீனிவாசனுடைய கருணையாகி தேவிக்கு உன்னை அடைஞ்சு தஞ்சம் புகுறா. இவாளுக்கு ராஜபுத்திர நியாயத்தாலே லகுரு தண்டம் சமர்ப்பித்து எம்பெருமான் இவர்களுக்கு பிரபன்னர்களாக்கி தன்னுடைய திருவடிச்சோதுக்கு கூட்டுகிறான் அப்படின்னு அற்புதமாக இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.